அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வேல்மாறனில் தளத்தில் உள்ள கனத்தொகுதி என்ற பாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னால், யாருக்கும் வளைந்து கொடுக்காத அந்த வேல் யாரை கண்டு விளைகிறது என்பதை இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். வாருங்கள் பாடலை பார்ப்போம். தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலிப்பின் உன அழைப்பது என மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். தளத்தில் உள்ள தமது ஆட்சியின் உள்ள கனத்தொகுதினா சிவகனத் கூட்டங்கள், கலிப்பின்னா மகிழ்வோடு உணவு உண்பதற்கு அழைப்பது போல, மலர் கமல கரம் மலர்ந்த தாமரை போன்ற திருக்கரத்தை உடைய முருகப்பெருமான், நுனி அம்பை கொண்ட வேல், விதிர்க்கு வளைவு ஆகும், அசைக்க முடியாத அந்த வேல், யாராலும் அசைக்க முடியாத அந்த வேல் அடியவர்களுடைய அன்புக்காக மட்டுமே அது அசைகிறது. முருகப்பெருமானை வழிபடுகின்ற அந்த அன்பர்களுடைய கூட்டத்திற்கு ஆனந்த அமுதூட்ட அழைத்து குமரன் தன் திருக்கை விரல்களால் வருக என அழைக்கும் போதெல்லாம் அப்பிரான் ஏந்தியுள்ள திருக்கரத்தின் வேலாயுதம் உடன் வளைந்து காட்டும் காட்சியை பாருங்கள். முருகப்பெருமான் அன்புக்கு மட்டுமே அடிமையானவர், அடியவர்களாக இருந்து சேவை புரிவதில் வல்லமை உடையவர் என்று எதற்கும் வளையாத அந்த வேல் அடியவர்களை கண்டால் வளைந்து உண்மையான அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற தன்மையை, இந்த வேலின் சிறப்பை அவர் குறிப்பிடுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.